ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். நம்மளோட செகண்ட் ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கனெக்டிங் ஃப்ளைட் சிங்கப்பூர். ஸோ சென்னை டு சிங்கப்பூர் போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அது மதுரையிலேருந்து ட்ரெயின் ஜேர்னி பண்ணி வந்திருந்தோம் சென்னை வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கனெக்டிங் ஃப்ளைட் டு சிங்கப்பூர். இதான் நமக்கு அலோகேட்டான சீட் லொக்கேஷன். இந்த ஃப்ளைட்டு சிங்கப்பூர் போகிறதுனால மோஸ்ட்லி நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் சிங்கப்பூர் போவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் ஃப்ளைட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்தது. இந்தியன் டைமுக்கு 11:50 சம்திங் இந்த ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆனிச்சு. சிங்கப்பூர் டயத்துக்கு ஏர்லி மார்னிங் 6 o'clock ரீச் ஆகிடுச்சு. 4 hours 30 minutes ட்ராவலிங் டைம் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு குட் ஜேர்னின்னு தான் சொல்லணும். சிங்கப்பூர் ஏர்போர்ட் இஸ் சாங்கி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் இருக்குது, பட் ரொம்ப பெரிய ஏர்போர்ட். ஏன்னா சிங்கப்பூர் மோஸ்ட்லி கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அப்புறம் ஏஷியன் கண்ட்ரிஸ், சைனா, ஜப்பான், ஃபிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, அப்புறம் யூஎஸ்ஏ. மோஸ்ட்லி இங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் ரொம்ப அதிகமாக போகிறதுனால சிங்கப்பூர் ஏர்போர்ட் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். ஏர்போர்ட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நமக்கு அடுத்த அளவுக்கு ஃப்ளைட் வந்து சியாட்டல் போகணும். ஸோ சியாட்டலுக்கு வந்து நமக்கு 2.5 hours இன் பிட்வீன் டைம் கேப் இருந்தது. ஸோ நான் ஆல்மோஸ்ட்டு ஏர்போர்ட்டை டிஸ்கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னோடய கேட்டுக்கு ரீச் ஆகிடுவேன் இப்போது. ஸோ அதுக்கு ஒரு 30 minutesல போயிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். வி கேன் சி ஃபார் சியாட்டல்.